ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஆல் தி பெஸ்ட் பா. இந்த பொண்ணு பாக்குற சமாச்சாரம் நம்மளுக்கு புரியாது. இந்த பொண்ணை தூக்க சொல்லுங்க, நம்ம ஓடி எடுத்துறோம். யா வாயா மேட்ச் டைம் ஆச்சு. கேப்டன் 2 மினிட்ஸ் கேப்டன். சீக்கிரம் வாடா. நீ தம்பி விட்டு பாப்பா, பொண்ணு வீட்டுல சரப்பா பேசாப்ல. டேய் வழுக்கு மரம் கோத்து வர்றியா? இல்லப்பா லூசாடா நீ. அந்த செக்யூரிட்டி தான் ஏதோ குடிச்சிட்டு வளரானா, அதனால நீ பொண்ணு கேட்டு போவியா? டேய் ஒரு பொண்ணை லவ் பண்றது ஈஸி, ஆனா அதே பொண்ணை கல்யாணம் பண்றது கஷ்டம். எப்படி அந்த பொண்ணு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, என்னைய பார்த்து என்னைய பிடிச்சி ஓகே பண்ணிட்டா அப்புறம் என்ன மேட்ரா? டேய் என்னடா வேலை வெட்டி இல்லாத பசங்களை பொண்ணுங்களுக்கு வேணா பிடிக்கும், ஆனா பொண்ணுங்களோட அப்பனுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓ உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கேன், செம்மையா இருக்கும்பா. சும்மாறா நீ குடிப்பியா? இதையும் மீறி நீ அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போனேன்னு வச்சுக்கேன், செருப்பாலே அடிப்பாங்க. அந்த இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன்னால வர முடியுமா முடியாத? கோச்சிட்டே மச்சான், நீ பொண்ணு கேட்கப்போ நான் ஸ்ட்ரெயிட்டா கல்யாணத்துக்கு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர் பா. மண்டையா போங்கடா போங்க, நீங்க போயிட்டீங்கன்னா எனக்கு யாரும் இல்லையா? எனக்கு நான் இருக்கேன்டா. இன்னைக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு போறேன், லவ்வ சொல்றேன், கூட்டிட்டு வரேன். முடியலையா தூக்கிட்டே வரேன்டா. கார்த்திகை தீபம் அதுமா போற நல்லா கொடுத்து அனுப்புவாங்க, வாங்கிட்டு வா. ஹாய், நான் கான்ஃபிடன்ஸ் ராயஸ்க்கு. ஹாய், ஒரு பொண்ணு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறேன். இப்படி உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கே 27 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ டக்குன்னு சொல்லிடுறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். அவங்க எல்லாரும் மேல இருக்காங்க. ஆவணி மாதம் திருமணம் செய்வதாக பெரியோர்கள் முன்னிலையில் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். இந்தாங்கோ மோதிரம் மாத்திக்கோ. ஏய் வருத்தப்படாதடா, வாடா. நான் ஏன்டா வருத்தப்படணும்? நான் வருத்தப்படா வாலிபர் சங்க தலைவன்டா. அப்புறம் ஏன்டா ராஜா கண்ணு கலங்குது? அது நான் சும்மா நடிச்சு பார்க்குறேன்டா. ஓ நானும் அவளை என்ன கெட்டிமா லவ் பண்ணோம், போயிட்டாளேன்னு வருத்தப்படுறதுக்கு. நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாதுல்ல. நமக்கு எதுக்கிட்ட இதெல்லாம்? ஹீரோ ஆகணும். இதோ என் தலைவன் மாதிரி இதே சத்யம் தியேட்டர்ல நம்ம பேனரும் வரணும். வரும் வரும். நான் ஹீரோ, நீ காமெடியன். ஏய் சூப்பர்ரா, நீ மேல வா ஃபர்ஸ்ட். ஐயோ அரபிக்கு ரொம்ப ஓவர்ரா. இல்லை மச்சான், என்ன இருந்தாலும் அவளை நான் கொஞ்ச நாள் முன்னாடியே பார்த்துருக்கணும், அவகிட்ட பேசியிருக்கணும், என் லவ்வை சொல்லியிருக்கணும். இனிமே முடியாதுல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. டேய் அப்புறம் ஏன்டா நான் அவளை பார்த்தேன்? எங்க அப்பானா எனக்கு உயிர். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆள் செத்தப்ப கூட எனக்கு இவ்வளோ தெரில. இவ்வளோ பார்த்தேன்னு ஒரு 5-6 நாள் இருக்குமா, நான் அழ வச்சிட்டா இல்ல. பொண்ணுங்களோட ஃபுல் டைம் வேலையே பசங்களை அழ வைக்கிறதா? கரெக்டு.
கரெக்டா? நமக்கு வேலை தான்டா முக்கியம். நாளைக்கு கேஸ் ரவிக்குமார் ஆஃபீஸ்க்கு போகிறேன், Yeah. ஹீரோ ஆகுறேன். இந்த எஸ்கே நார்மலாக தானே பார்த்துருப்ப, கெட்டப் சேஞ்ச் பண்ணி பார்த்தது இல்லையே. நாளைக்கு பார்ப்பேன்.